என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உனக்கு உன் அம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நீ இதை கவனமாக கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கை மிகவும் நல்லது. ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையே மாறினாலும் மாறப்போகின்ற அளவிற்கு இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த ஒரு விஷயத்தினால் உனக்கு அவ்வளவு மனமகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. இந்த தாயானவளினுடைய வாக்கு உனக்கு அவ்வளவு அரிதாக கிடைக்காது அல்லவா? என் குழந்தையே, இன்று உன்னுடைய தாயானவள் உன்னோடு மனம் விட்டு பேசத்தான் வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் மிக பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதோ அதில் உனக்கு ஒரு முக்கியமான முடிவினை இன்று நான் கொண்டு வந்து உன்னிடத்திலேயே கொடுக்கப் போகின்றேன், சேர்க்கவும் போகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய நீண்ட நாள் கேள்விக்கான பதிலை இன்று உன் அம்மா நான் தர வந்திருக்கின்றேன். அதனால் நீ என்னை தள்ளிவிட்டு சென்றுவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த அம்மா தருகின்ற வாக்கில் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஒன்று நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடித்தான் பலமுறை வருவதற்கான பலன் இன்று உனக்கு கிடைத்துவிடும். என் குழந்தையே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நான் தினம் தினம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். அந்த நம்பிக்கையே எனக்கு உன்மேல் இருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று உன் அம்மா உன்னை தேடி வருவதற்கான ஒரே காரணம் இருக்கின்றது. உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னிடத்திலேயே நடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, உனக்கு அவர்களை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. தன்னுடைய உலகமே நீங்கள்தான் என்று நீ யாரை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைத்திருக்கின்றது. இதை எப்படி வெளியில் சொல்வது? நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தெளிவாகும்? எப்பொழுது தீரும்? எப்படி இதிலிருந்து வெளிவருவது என்று என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நமக்கு இது போன்ற கஷ்டம் வரும் என்று நீ கனவிலும் நினைத்தது இல்லை. நம்முடைய உயிரான உயிர் இந்த ஒரு உறவு எந்த ஒரு சூழ்ச்சியையும் நம்மை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள், நமக்கு ஒரு துரோகத்தை செய்து விட மாட்டார்கள் என்றல்லவா இத்தனை நாளும் நீ நினைத்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பெரிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டு இப்பொழுது ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்றார்களே என்று என் குழந்தையினுடைய மனதானது அங்கே வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்றது. இந்த இக்கட்டான நேரத்தில்தான் என் குழந்தையின் கண்ணீரை துடைப்பதற்காக உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா அல்லவா? நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? மன்னிக்கவே முடியாத தவறு ஒன்று உள்ளது. உன்னுடைய துணையானவர் மன்னிக்கக்கூடிய தவறை செய்திருக்கக்கூடிய விஷயம் பட்சத்தில் இந்த விஷயம் நீ போட்டு சிந்திக்கலாம். ஆனால் அது உன்னுடைய மனதிற்கே தெரியும் அல்லவா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மன்னிக்கவே முடியாது. இது போன்ற துரோகங்களை ஒருவர் இன்னொருவருக்கு செய்தால் அந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலை என்ன முடிவெடுக்கும் என்பதனை சற்று நீ சிந்தித்துப் பார். ஒருவேளை மன்னிக்கவே முடியாத ஒரு தவறினை நீ செய்திருக்கும் பொழுது அது மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஆறப்போட வேண்டிய அவசியமே கிடையாது. என் குழந்தையே, நீ உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் வந்துவிடும்.
என் குழந்தையே, இன்னும் சிலருக்கு வாழ்க்கை என்ன சொல்லும் தெரியுமா? இதைவிட கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது என்று அவசரப்பட்டு என்ன முடிவு எடுத்து என்ன பலன்? நாம் தான் அவர்கள் உலகம் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா என் குழந்தையே? அவர்களுக்காக நீ எத்தனையோ விஷயத்தில் கண்ணீர் சிந்தியிருக்கின்றாய், தியாகங்களை செய்கின்றாய், எத்தனையோ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கடந்து நீ வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்றால் நிச்சயமாக இல்லை என் குழந்தையே. யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை தனித்து விட்டாலும் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ தனித்து நின்று வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்குரிய தகுதியானது உன்னுடைய மனதிலே இருக்கின்றது. இதைத்தான் உன் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உன் அம்மா நான் சொல்கின்ற வாக்கானது இருவருக்குமே பொதுவானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தான் ஏமாற்றுகிறார்கள் என்று நிச்சயமாக கிடையாது. ஆண்கள் பாதி என்றால் பெண்கள் பாதி. இருவருக்குமே எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் சமமான பங்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஏமாற்றத்தை தாங்குகின்ற உனக்கு நான் எப்படி ஆறுதலை சொல்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்து விட்டது என் குழந்தையே. இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உண்மையாகவே ஒருவர் உன்னை உயிராக நினைக்கின்றார்கள் என்றால் முதலில் அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தை தர நினைப்பார்களா? தர விரும்ப மாட்டார்கள். அதையும் தாண்டி உனக்கு அவர்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து ஒன்றை மட்டும் நீ செய்து பார் என் குழந்தையே. அவர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய பிரிவினையை கொடுக்க வேண்டும். தனியாக செல்ல முடியாத, தனியாக வாழ முடியாது என்றெல்லாம் எதுவும் இங்கு கிடையாது. எத்தனையோ பேர் யாரும் இல்லாமல் தனித்து வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் அது கஷ்டத்தை கொடுத்தாலும் போக போக அது பழகி விடுவதோடு மட்டுமல்லாமல் அதுதான் உன் வாழ்க்கை என்றாகிவிடும். இதற்காகவே இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தோம். முன்பு இது போன்று செய்திருக்கலாம் என்றுதானே நீ நிச்சயமாக நினைத்து பார்ப்பாய் என் குழந்தையே. இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கும் வரும் என்று நீ கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய். இந்த அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்வது மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை நீ கடைசியில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை விட்டு நீ சில தூரம் பிரிந்து இருக்க வேண்டும். உண்மையான அன்பு பிரிந்திருக்கும் பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று புரியும். ஒருவேளை உன்னுடைய உறவானது உனக்கு வேண்டும் என்றே ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அதுபோல நடந்துவிட்டது என்றால் என் குழந்தையே, சூழ்நிலைகளால் அதுபோல நடந்துவிட்டது என்றால் அந்த அன்பானது ஒரு நாளும் உன்னை தவிக்க விடாது. நீ தனிமையில் இருந்தாலும் உன்னை தேடி ஓடி வந்துவிடும். உன்னை இடத்திலேயே மன்னிப்பையும் நிச்சயமாக மனதார கேட்கும். மீண்டும் இது போன்ற ஒரு காரியம் நடக்காது என்று உன்னிடத்திலேயே வாக்குறுதியையும் கொடுக்கும் என் குழந்தையே. இது அவர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு உனக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என் குழந்தையே. நீ எதற்காகவும் கலங்காதே. இந்த தாயானவளினுடைய அன்புகளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.